அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ச்சியாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தெளிவான ஆதாரங்களுடன் ஒவ்வொரு பாகமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் 4வது பாகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 4வது பாட்டனாராகிய குஸையை பற்றி தெளிவாக பார்த்தோம். அவர் செய்த சாதனைகள் என்ன என்ற எல்லா விடயத்தையும் பார்த்தோம். இந்த குஸையுடைய மூத்த மகனுடைய பேர் அப்துத்தார், இளைய மகனுடைய பேர் அப்து மனாஃப். அப்துத்தார் மூத்த மகனாக இருந்தாலும் மக்காவாசிகள் அதிகமாக நேசித்தது 2வது மகனாகிய அப்து மனாஃபை தான். மக்களிடத்திலே அதிக செல்வாக்கும் அப்து மனாஃபிடம் தான் இருந்தது. இதனால் அப்துத்தாருக்கு அப்து மனாஃபின் மீது பெரும் வெறுப்பு ஏற்பட்டது. இதனை பார்த்த குஸை அப்துத்தாரை, அதாவது தன்னுடைய மூத்த மகனை அழைத்து, மக்கள் அப்து மனாஃபை விரும்பினாலும் அவருக்கு தான் அதிக செல்வாக்கு மக்காவில் இருந்தாலும் எனக்கு அடுத்து மக்காவுடைய சிறப்புகளுக்கு, மக்காவுடைய பொறுப்புகளுக்கு உன்னைத்தான் பொறுப்புதாரியாக நியமிப்பேன் என்று சொல்லி தனக்கு பிறகு தன்னுடைய எல்லா சிறப்புகளுக்கும் தன்னுடைய எல்லா பொறுப்புகளுக்கும் சொந்தக்காரன் தன்னுடைய மூத்த மகன் அப்துத்தார் என்பதாக உயில் எழுதி வைத்தார். ஒரு விடயம் மக்காவாசிகளுக்கு மத்தியில் இருந்தது. அது என்னவென்றால், குஸை என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அதற்கு யாருமே மாற்று கருத்து தெரிவிக்க மாட்டார்கள். குஸை இந்த அடிப்படையில் தனக்கு பிறகு வரக்கூடிய எல்லா பொறுப்புகளும் தன்னுடைய மூத்த மகனுக்கு என்று உயில் எழுதிய விவகாரம் மக்காவாசிகளுக்கும் அப்து மனாஃபுக்கும் தெரிந்த சமயம் யாருமே கருத்து வேறுபாடின்றி அப்துத்தாரை தங்களுடைய தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். காரணம் என்ன? குஸையுடைய பேச்சுக்கு யாருமே மாற்று கருத்து தெரிவிக்க மாட்டார்கள். இந்த அடிப்படையில் குஸையுடைய மரணத்துக்கு பிறகு அப்துத்தார் மக்காவுடைய எல்லா பொறுப்புகளுக்கும் சொந்தக்காரராகினார். இந்த காலகட்டத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படல. அப்துத்தாருடைய மரணம், இதே போல இளைய சகோதரன் அப்து மனாஃபுடைய மரணத்திற்கு பிறகு அப்துத்தாருடைய பிள்ளைகளுக்கு மத்தியில், இதே போல அப்து மனாஃபுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டது. சச்சரவு ஏற்பட்டு எந்த அளவுக்கு என்றால் பெரும் யுத்தமாக மாற ஆரம்பித்தது. குறைஷியர்கள் 2ஆக பிரிந்து யுத்தத்துக்கு தயாராகினார்கள். இதனால் குறைஷியர்களுக்கு மத்தியிலே பிளவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மக்காவுடைய எல்லா பொறுப்புகளையும் சரிசமமாக அப்துத்தாருடைய பிள்ளைகளும் அப்து மனாஃபுடைய பிள்ளைகளும் பிரித்து கொண்டார்கள். இந்த அடிப்படையில் ஹாஜிமார்களுக்கு விருந்தளிப்பது, ஹாஜிமார்களுக்கு தண்ணீர் புகட்டுவது, பயண குழுக்களுக்கு தலைமைத்துவம் வகிப்பது என்ற 3 பொறுப்புகள் அப்து மனாஃபுடைய குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு கிடைத்தன. இதே போல தாருன் நதுவாவுடைய தலைமைத்துவம், இதே போல கொடிபிடித்தல், காபத்துல்லாவை பராமரிப்பது ஆகிய பொறுப்புகள் அப்துத்தாருடைய பிள்ளைகளுக்கு கிடைத்தன. இதற்கு பிறகு அப்து மனாஃபுடைய குழந்தைகள் தங்களுக்கு கிடைத்த இந்த பொறுப்புகளை சீட்டுக்குலுக்கி போட்டு தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே பிரித்து கொண்டார்கள். இந்த அடிப்படையில் ஹாஜிமார்களுக்கு தண்ணீர் புகட்டுதல், ஹாஜிமார்களுக்கு விருந்தளித்தல் என்ற பொறுப்பு அப்து மனாஃபுடைய மகன் ஹாஷிமுக்கு கிடைத்தது. இதே போல பயணக்குழுவுக்கு தலைமை வகித்தல் என்ற பொறுப்பு அப்து மனாஃபுடைய அடுத்த மகனாகிய அப்து ஷம்ஸ் என்பவருக்கு கிடைத்தது. அப்து மனாஃபுடைய மகனாகிய ஹாஷிம் மக்காவிலே சிறந்து விளங்கினார். மக்களுக்கு மத்தியிலே அதிக செல்வாக்கு இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஹாஷிம் குடும்பம் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் இந்த ஹாஷிம் இப்னு அப்து மனாஃபுடைய பெயரை வைத்துத்தான். இவரின் மூலமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் ஹாஷிமி குடும்பம் என்பதாக பிரபலியம் அடைந்தது. இந்த ஹாஷிம் மக்காவிலே பொறுப்பாக இருந்த சமயத்தில் பல விடயங்களை அறிமுகப்படுத்தியிருந்தார். அவர் அறிமுகப்படுத்திய முக்கியமான ஒரு விடயம் தான் சரீத் என்ற உணவு முறை. சரீத் என்ற உணவு முறை இன்றும் அரபியர்களுக்கு மத்தியில் பிரபலியம் வாய்ந்ததாக இருக்கிறது. சரீத் என்றால் தமிழிலே தக்கடி என்று கூறுவார்கள். அதாவது சுட சுட கொதிக்கக்கூடிய அந்த இறைச்சி கறியிலே ரொட்டி துண்டுகளை சிறு சிறு துண்டுகளாக போட்டு செய்யப்படக்கூடிய ஒரு உணவு வகை. இது அரபியர்களுக்கு மத்தியிலே பிரபலியம் வாய்ந்ததாக இருந்தது. இந்த உணவு முறையை அறிமுகப்படுத்தியது, ஆரம்பித்து வைத்தது இந்த ஹாஷிம் தான். ஹாஷிமுடைய உண்மையான பேர் அமர். இவருக்கு ஹாஷிம் என்று பெயர் வந்ததற்கு காரணம் இந்த இறைச்சி கறியிலே ரொட்டி துண்டுகளை சிறு சிறு துண்டுகளாக போடுவதனால் தான். இதனால் அரபியர்களுக்கு மத்தியில் ஹாஷிம் என்ற பெயரில் இவர் பிரபலியம் அடைந்தார். அது மட்டுமல்லாமல் கோடை காலம், குளிர்காலம் என்ற 2 பருவ காலங்களில் 2 வியாபார கோஷ்டிகளை வேறு வேறு இடங்களுக்கு அனுப்பியதும் இந்த ஹாஷிம் தான். அல்லாஹ் குர்ஆனிலே ரிஹ்லத்து ஷிதாஇ வஸ்ஸைஃப் சூரா குறைஷிலே கூறும் பொழுது, குறைஷர்களுடைய வியாபார கூட்டம் கோடை காலத்திலே ஒரு இடத்திற்கும் குளிர்காலத்திலே இன்னொரு இடத்திற்கும் போகக்கூடியதாக இருந்தது என்று கூறுகிறான். அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், கோடை காலத்திலே குறைஷர்கள் வியாபாரம் நிமித்தமாக ஷாமுக்கும், குளிர்காலத்திலே யமனுக்கும் போகக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த முறையை அரபியர்களுக்கு மத்தியிலே முதலாவதாக
அறிமுகப்படுத்தியதும் இந்த ஹாஷிம் தான். இமாம் இப்னு ஹிஷாம் தங்களுடைய சீராவிலே குறிப்பிடுகிறார்கள், ஹாஷிமுக்கு மொத்தமாக 8 குழந்தைகள் ஆரம்பத்தில் இருந்தது. 3 ஆண் குழந்தைகள், 5 பெண் குழந்தைகள். அசத், அபு சைஃபி, நவ்வா என்ற 3 ஆண் குழந்தைகளும், ருக்கையா, ஜன்னா, லஈஃபா, ஹாலிதா, ஷிஃபா என்ற 5 பெண் குழந்தைகளும் ஹாஷிமுக்கு இருந்தது. பிறகு ஒரு தடவை ஹாஷிம் ஷாமுக்கு வியாபாரம் நோக்கமாக சென்று கொண்டிருந்த பொழுது மதீனாவுக்கு வந்தார். மதீனாவிலே பனு நஜ்ஜார் கிளையாருடைய முக்கியமான ஒருவராக இருந்த அம்ர் என்பவருடைய மகள் சல்மா என்பவரை மதீனாவில் வைத்து ஹாஷிம் திருமணம் முடித்தார். பிறகு சில நாட்கள் அங்கேயே சல்மாவுடன் தங்கிவிட்டு பிறகு வியாபாரம் நிமித்தமாக இவர் ஷாமுக்கு புறப்பட்டார். ஷாமுக்கு சென்று அங்கே கஸ்ஸா என்ற இடத்திலே, தற்பொழுது எங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த கஸ்ஸா என்ற இடத்திலே ஹாஷிமுக்கு மரணமும் ஏற்பட்டது. அங்கே அவர் மரணமடைந்தார். பிறகு சல்மா தன்னுடைய வயிற்றிலே ஹாஷிமுடைய குழந்தையை சுமந்திருந்தார். கிறிஸ்துக்கு பின் 497வது வருடம் ஹாஷிமுடைய குழந்தையை சல்மா பெற்றெடுத்தார். இந்த குழந்தை பிறக்கும் பொழுதே அதிக நரைமுடியுடன் இருந்ததின் காரணமாக இந்த குழந்தைக்கு ஷைபா என்று சொல்லப்பட்டது. ஆனால் இந்த விடயம், இவர் திருமணம் முடித்த விடயம் மக்காவாசிகள் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. ஆனால் ஹாஷிம் கஸ்ஸாவிலே பலஸ்தீனிலே மரணமடைந்தார் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் ஹாஷிமுடைய சகோதரனாகிய முத்தலிப் என்பவர் மக்காவுடைய பொறுப்புகளுக்கு சொந்தக்காரராக ஆகினார். இந்த முத்தலிப் மக்காவுக்கு அப்பொழுது பொறுப்பாக இருந்தார். இவர் பொறுப்பாக இருந்த சமயத்திலே மதீனாவிலே ஹாஷிம் ஒரு திருமணம் முடித்ததாகவும் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை அங்கே இருப்பதாகவும் கேள்விப்பட்டு முத்தலிப் உடனடியாக அந்த குழந்தையை, அந்த ஹாஷிமுடைய மகனை பார்ப்பதற்காக வேண்டி மதீனாவுக்கு விரைகிறார். மதீனாவுக்கு வந்து பார்த்தால் ஹாஷிமுடைய குழந்தையும் அவருடைய மனைவி சல்மாவும் அங்கே இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இருவரையும் மக்காவுக்கு வரும்படி முத்தலிப் சொல்ல சல்மா வருவதற்கு மறுத்துவிட்டார். அதற்கு பிறகு நீங்கள் வராவிட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஹாஷிமுடைய மகன் ஷைபாவையாவது என்னிடத்திலே தாருங்கள், நான் மக்காவுக்கு அவரை அழைத்துச் செல்கிறேன் என்று முத்தலிப் சொல்லியும் சல்மா கொடுக்க மறுத்துவிட்டார். கடைசியாக முத்தலிப் சொன்ன வார்த்தை தான், எனக்கு பிறகு ஹாஷிமுடைய எல்லா பொறுப்புகளுக்கு சொந்தக்காரராக இருப்பதற்கு தகுதி இந்த ஹாஷிமுடைய மகன் ஷைபா தான். அதனால் இவரை நான் கட்டாயம் மக்காவுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகுதான் சல்மா தன்னுடைய மகன் ஷைபாவை முத்தலிபுடன் செல்வதற்கு அனுமதி அளித்தார். அதற்கு பிறகு தன்னுடைய ஒட்டகத்திலே முத்தலிப் ஹாஷிமுடைய மகன் ஷைபாவை பின்னால் அமர்த்தி கொண்டு மக்காவுக்கு வருகிறார். தூரத்திலே இந்த விடயத்தை கண்ட மக்கள் முத்தலிப் ஏதோ ஒரு அடிமையை தான் பின்னால் அமர வைத்து கூட்டிக் கொண்டு வருகிறார் என்று நினைத்து இதோ முத்தலிபும் அவருடைய அடிமை அப்துல் முத்தலிபும் வருகிறார்கள் என்று மக்கள் சொல்ல ஆரம்பித்ததும் முத்தலிபுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. கடும் கோபம் ஏற்பட்டு மக்காவாசிகளை பார்த்து சொன்னார், இவர் என்னுடைய அடிமை கிடையாது, இவர் என்னுடைய சகோதரன் ஹாஷிமுடைய மகன் என்பதாக நடந்த விடயத்தை தெளிவுபடுத்தியதற்கு பிறகுதான் மக்கள் இந்த உண்மையை விளங்கிக் கொண்டார்கள். எது எப்படி இருந்தாலும் மக்கள் ஆரம்பமாக எந்த பெயரை கொண்டு ஷைபாவுக்கு கூப்பிட்டார்களோ, அதாவது அப்துல் முத்தலிப் என்று கூப்பிட்டதின் காரணமாக இந்த பெயரிலேயே ஷைபா பிரபலியம் அடைந்தார். இந்த அப்துல் முத்தலிப் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா, இந்த அப்துல்லாவுடைய தந்தை தான் இந்த அப்துல் முத்தலிப். இந்த அப்துல் முத்தலிபுடைய உண்மையான பெயர் ஷைபா. அவருக்கு ஷைபா என்று பெயர் வருவதற்கு காரணம் அவருடைய தலையிலே அதிகமாக நரைமுடிகள் இருந்ததின் காரணமாக. பிறகு முத்தலிபுடைய மரணத்திற்கு பிறகு அப்துல் முத்தலிப், அதாவது ஷைபா, மக்காவுடைய பொறுப்புகளுக்கு சொந்தக்காரராகிறார். இதற்கு முன்னால முத்தலிபாக இருந்தாலும் சரி, ஹாஷிமாக இருந்தாலும் சரி, அப்து மனாஃபாக இருந்தாலும் சரி, குசையாக இருந்தாலும் சரி, யாரும் அடையாத புகழை அப்துல் முத்தலிப் மக்காவிலே அடைகிறார். இவருடைய காலத்தில் தான் மிகப்பெரிய 2 நிகழ்வுகள் மக்காவிலே ஏற்பட்டது. அது என்ன நிகழ்வுகள்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.